அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்லயும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக கிரியை செய்கிற நீதியை செய்கிற வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கிரியை செய்கிற ஆண்டவர். ஒருவேளை நமக்கு இவ்வளவுதான் முடியும், நமக்கு இதுதான் செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு அளவுகோல் உண்டு. என்னால் இதுதான் முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ப நினைக்கலாம். ஆண்டவர் உங்களுக்காக நீதி செய்கிற ஆண்டவர், உங்களுக்காக ஆண்டவர் வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஆண்டவர். அவர் வசனம் சொல்லுகிறது, நீதியை செய்கிற வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். ஒருவேளை எதிராக ஒரு பெரிய செங்கடல் போன்ற பிரச்சனை, பின்னாடி பார்வோனுடைய சேனைகள் துரத்துற மாதிரி ஒரு பிரச்சனை, எந்த பக்கமும் போக முடியல, முன்னேறவும் முடியல, பின்னாடியும் வர முடியல, என்ன செய்வதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் உங்களுக்காக நீதி செய்கிற வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். வார்த்தையினாலே இந்த உலகத்தை உண்டாக்கினார். இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையில இருந்து, போராட்டங்கள்ல இருந்து, வேதனையில இருந்து உங்களை தூக்கி எடுப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக, வல்லமையுடையவராக, நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நீதியுள்ள நியாயாதிபதிய, ஆண்டவருடைய வல்லமைய விசுவாசித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.